Hello everyone. நான் இப்போ வந்து முகலாய கிரேவி வந்து உங்களுக்கு செய்ய போகிறேன் சிக்கனில். இந்த கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பாதாம், சீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் மல்லி விதை, அப்புறம் காஷ்மீரி சில்லி. நான் வந்து ரெட் சில்லி வைக்காமல் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். இது வந்து கலரு நமக்கு கிரேவி கலர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ரெட் சில்லி வச்சிங்கன்னா வெறும் காரம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு புளிப்பு கலந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 1 கப்பு தயிர், அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை, 2 பச்சை மிளகா காம்போடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு, எண்ணெய், அப்புறம் நெய். இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கிரேவி நிறையா வேணும்னா பால் சேர்த்துக்கலாம். அதுவும் எப்படின்றத நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ சிக்கன் மேரினேட் பண்ண போகிறேன் பாருங்கள். 1/2 kg சிக்கனை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போடுறேன். இதை நான் வந்து நல்லா மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இந்த கிரேவியில் அடுத்து மஞ்சள்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் 1 கப்பு தயிரை வந்து அதோட மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மேரினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். இந்த முகலாயா சிக்கன் கிரேவியில் வந்து ஸ்பெஷலே வந்து இந்த கேர்டு, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, இது 2 தான் வந்தது. இதில் பெருசாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன். 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப அது வந்து ஃப்ளேவரை வந்து டாமினேட் பண்ணிடும் அதிகமாகிடுச்சுன்னா. அதனால் கொஞ்சம் மைல்டாகவே போடுங்க. இந்த கிரேவியில் வந்து அடுத்து நான் சில்லி போடுறேன், சில்லி பவுடர். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25% மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி பண்ணும்போது அதில் சேர்க்கும் போது அந்த மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு சேரும். இல்லைனா சிக்கனில் மட்டும்தான் மெஜாரிட்டியாக நீங்கள் சிக்கனை கடிக்கும் போது அதில் மட்டும்தான் அந்த உப்போட டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி எனக்கு காரம் வேணுன்றனால நான் சேர்த்துக்கிறேன். இதோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யும் போது பால் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா பேர் இருக்காங்க, நிறையா கிரேவி எனக்கு வேணும்னு நினச்சா பால் ஆட் பண்ணுறது நான் இதில் குக் பண்ணும் போதே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமான கிரேவியாக நீங்கள் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கோ, இட்லிக்கோ, இல்லை பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் தொட்டுக்கலாம். இது வந்து நான் ரைஸ் பண்ணாலும் நிறைய கிரேவி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் மசாலா அரைக்க போகிறேன். அதுக்காக ஒரு தவா வந்து அடுப்பில் வச்சு ஹீட் ஆக்கிட்டு இருக்கேன். அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி நான் 5 சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லி விதை 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, பாதாம் ஒரு 10லேருந்து 12 வரை. 1/2 கிலோ சிக்கனுக்கு அவ்வளோ போதும். நீங்கள் ரொம்ப வச்சிங்கன்னா அதுவும் வந்து டாமினேட் பண்ணிடும் டேஸ்ட்டை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வறுக்கணும். இது வந்து ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 3 நிமிஷம் வறுத்திங்கன்னா அது வந்து ஒரு மொறுமொறுப்பான பொடி அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். 3 மினிட்ஸ் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல், ஃப்ரை பண்ணி அந்த சூடு ஆனோடனே அந்த ஸ்மெல் நல்லா கொடுக்கும். இது வந்து கிரேவிக்கு வந்து முகலாய கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நான் பேன் ஆல்ரெடி ஹீட்டாக இருந்தனால உங்களுக்கு டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்மெல் வந்து எனக்கு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. பாதாம் எல்லாமே டோஸ்ட் ஆகும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது ப்ரௌன் கலரில் மாறணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வந்து அது நல்லா சூடாகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் வந்து அந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு நல்லா பொடியாக அரைக்கிறதுக்கு இருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப அப்படியே முழுசாக நிற்கும், அந்த மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா பவுடர் டைப் வரணுன்றனால நம்ம இந்த 3 மினிட்ஸ் வந்து அதை ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து சிக்கனுக்கு என்னென்ன பண்ணலான்னு கடாயில் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கிரேவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இன்னும் நம்ம ஆட் பண்ணுறோன்றதையும் பாருங்கள். நான் காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஆட் பண்ண போகிறேன்.
அதையும் நம்ம பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அது சேஞ்சஸ் ஆகிறது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அந்த வெடிக்கும் லைட்டாக சீரகம் இதெல்லாம். ஓகே, இப்போ அது வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் வந்து அது வந்து கருகாது, இது ஆகாது. ஸோ அந்த சுற்றி எல்லாமே பாதாம் எல்லாமே கொஞ்சம், ஏன்னா பாதாம் வந்து சாலிடாக இருக்கும் இல்லையா பெருசாக. ஸோ இப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு ஃப்ரை கொடுக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து சிக்கன் செய்கிற பார்ப்போம். இப்போ அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட போகிறேன். 2 ஸ்பூன் நெய்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம ரெகுலராக ஃப்ரை பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ரீஃபைண்ட் ஆயில், அதுதான் சேர்க்க போகிறேன். நெய் விட்டுட்டேன். அடுத்து வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது போட்டுட்டு இதோடு வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதோட 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு இது பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆனியனை சேர்த்தாச்சு. இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பொரிய விடணும். நல்லா பொரியுது பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொரியும், வேகமாக பொரியும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக்க வேணாம். ஒரு மாதிரி மிடில் ப்ரௌன், நல்லா முறுமுறுப்பு வர அளவுக்கு அந்த ப்ரௌன் வந்தாலே போதும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ப்ரௌனாக மாறிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் பிரியாணிக்கு மாதிரி கருக மாதிரி விட்டுறீங்க அப்படின்னா கசப்பு கொடுக்கும் கிரேவி. அதனால் இந்த ஒரு ஸ்டேஜில் எடுத்துட்டால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து சிக்கனுக்கு சேர்க்கும். இன்னொன்று நெய்யில் வறுக்கிறதுனால டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இதை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறேன். இது ஃபுல்லாமே ஆனியன் ஃபுல்லாக எண்ணெயில் இல்லாமல் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ அதே எண்ணெயில் நெய் கலந்துருக்கு இல்லையா, அதில் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து போட போகிறேன். எதுக்காக நம்ம அப்படி போடுறோம்னா, சிக்கன் வந்து கொஞ்சம் வந்து அந்த நெய்யோடு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி ஜூஸியாக கொடுக்கும். அதனால் வந்து நான் ஆனியன் எடுத்துகிட்டு அதில் வந்து சிக்கனை வந்து போட்டு ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து அதை எண்ணெயில் ஃபுல்லாக கொஞ்சம் பொரியல் படுற மாதிரி பண்ணணும். நீங்கள் அதில் பரட்டும் போதே தெரியும் அது ஃப்ரை ஆகிறது. பார்த்திங்கன்னா சிக்கன் ஒயிட்டாக மாறும். இப்போ நான் பண்ணும் போது பாருங்கள், அதுதான் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயோட கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்கனால உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் போதும். டக்குன்னு சிக்கன் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் பொரிஞ்சிரும். ரொம்ப பொரியக்கூடாது. அதனால தான் நான் வந்து 30 செகண்ட்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் வந்து ஜூஸியாக இருந்தால் தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பொரிஞ்சிட்டா ட்ரை ஆயிரும். அப்போ கிரேவிக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி சவ்வு சவ்வுன்னு ஆயிரும். அதனால் இப்போ பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் வெள்ளையாக மாறுதா, ஆயிலில் ஃப்ரை ஆக. இதுதான் இப்படி ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசால் பொடியை நான் போட போகிறேன். பாதாம் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அது நல்லா பொடியை அரைச்சி வச்சுருக்கேன், அது போட போகிறேன். இப்போது அதை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி கிளறி விடுங்க. மசாலா ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக பரட்டுற மாதிரி கிளறி விடுங்க. மசாலா வந்து நல்ல நைஸ் பவுடராக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கிரேவிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், நான் ரொம்ப வந்து கரம் இந்த ஐட்டம்லாம் நான் சேர்க்கவே மாட்டேன். மைல்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சேர்த்துக்குவேன்றனால நான் நிறையா காரம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து மிளகாப்பொடியெல்லாம் குறைச்சிக்கலாம். 5 மிளகா நான் வச்சுருக்கேன் இல்லையா, நீங்கள் 3 வச்சா கூட ஓகே. காஷ்மீரி சில்லி வந்து உங்களுக்கு ரொம்ப காரம் கொடுக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து பால் சொன்னேன் இல்லையா ஆட் பண்ணுறது, இந்த மசால் பொடி போட்டோடனே இப்போ எனக்கு வந்து நான் ரைஸுக்கு செய்கிறனால இந்த பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல கிரேவி எனக்கு கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு நல்லா பரட்டி விட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து இன்னும் ஸ்பைஸ் வேணுன்றக்காக நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாப்பொடி எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம சிக்கனில் கலந்துருக்கோம். அதனால் வந்து பார்த்து அதுக்கேற்றாப்புல நீங்கள் கிரேவிக்கு இது மாதிரி உப்பு போடுங்க. ரொம்ப உப்பு கழிச்சிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் உப்பு இறங்கும், அதை பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிளகாப்பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து எனக்கு காரத்துக்கு தான். உங்களுக்கு காரம் இல்லை வேணான்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. எனக்கு காரம் வேணும்.
இன்னும் அதனால் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் வந்து காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிக்கனை வந்து அந்த இதிலேயே மசாலாவோடு வேக வைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், வந்து பால் வந்து ஊற்றினா தெரியுமா? அப்படிலாம் தெரியாது. இங்கே பாருங்கள், தெரியவே இல்லை பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து மசாலா பொடி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி திரும்ப நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா காமிச்சிருப்பேன் காம்போட, நீங்கள் நல்லா இது பண்ண. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வந்து டக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணனால வெந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கிரேவி கண்டென்ட் வரணும். ஏன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், சிக்கன் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகி அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ வந்து க்ரீன் சில்லியை வந்து காம்போட நான் அதோடு ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி கிளறிட்டு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டால் உங்களுக்கான கிரேவி ரெடி ஆயிரும். இதோட பார்த்திங்கன்னா முகலாயோட சிக்கனோட வந்து ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து அந்த மசாலா பவுடர் அப்புறம் இந்த பச்சை மிளகா தான். பாருங்கள், கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த சில்லி போட்டோன்னே அது கொதிக்கும் போது அந்த சில்லியோட ஸ்மெல்லே உங்களுக்கு சமைக்கும் போது நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் நல்லா கிடச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி நிறையா கிரேவி எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. மைல்டாக இருக்கும். இப்போ வயசானவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெவியான டிஷ் கிடையாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிஷ்ஷோட நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.